இந்த இடத்துல 3 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சாபுத்ரி அப்படின்ற ஒரு 3 ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கோல்டு காயின் ஃப்ரீயாக தராங்க, 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக தராங்க, பிளாட் உங்களுது இஎம்ஐ எங்களுதுன்னு 3 மாதம் இஎம்ஐ வந்து ஃப்ரீயாக பண்ணி தராங்க. ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டாடா ஸ்டீல் வந்துட்டு திருப்பதி வரைக்கும் போகிற பைபாஸ். ஆமாம், நான் அந்த பைபாஸ் தான் சொன்னேன். ஆமாம், அந்த பைபாஸ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல இங்கே வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்குன்றாங்களே, அது உண்மையிலே பக்கத்தில் இருக்குது? உண்மையாக தான், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க் வந்து ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பிளாட் எடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் ஒரு 2.5 to 3 லட்ச ரூபா வரைக்கும் பேஸ்ட் அப்பான் உங்களோட சிபில் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா போதும், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம், சிபில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதை விட கம்மியான டவுன் பேமெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு பண்ணிடலாம். வெல்கம் டு பிளாக் மிரர். இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு திருப்பதி போகிற ஹைவேல இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. இங்கேருந்து என் வீடியோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் நின்று பேசிட்டு இருக்கிறது வேப்பம்பட்டு பைபாஸுங்க. இது நம்ம இந்த இடத்துல வந்து ப்ராப்ஷெல் வந்து செரினோ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எவ்வளோ தூரம்னு பாருங்க. இங்கே வாங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3.1 கிலோமீட்டர் தான். 7லேருந்து ஒரு 6 நிமிஷத்துலேயே சைட்டுக்கு போயிடலாம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு சைட் வந்துடுங்க. ப்ராப்ஷெல் வந்து 10.7 lakhs இருந்தாலே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த இடத்துல 3 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சாபுத்ரி அப்படின்ற ஒரு 3 ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கோல்டு காயின் ஃப்ரீயாக தராங்க, 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக தராங்க, பிளாட் உங்களுது இஎம்ஐ எங்களுதுன்னு 3 மாதம் இஎம்ஐ வந்து ஃப்ரீயாக பண்ணி தராங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஒரு டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன், வாங்க சைட்டுக்கு. ஸோ மக்களே, நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஷஃபி சார் இருக்காரு. ஹாய் சார். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? நல்லா இருக்கும் பிரதர். ஓகே பிரதர், இங்கே வந்து இடத்த பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சேர்த்து வச்சாலே இடம் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் அது? ஆமாம் பிரதர், ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 400 ரூபா சேர்த்து வச்சிங்கனாக்கா மாதத்துக்கு 12,000 ரூபா உங்களால் இஎம்ஐ கட்ட முடிஞ்சா இங்கே ஒரு இடம் வாங்கிடலாம் பிரதர். சொந்தமா? ஆமாம், சொந்தமா. சூப்பர். அப்போ பார்த்துங்க மக்களே, எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு மெயினில் இருக்குதா என்னன்றதை ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்ப்போம் இனிமேட்லேருந்து. இந்த சைட்டை பற்றி சொல்லுங்கள் சார், கம்பெனி நேம், சைட்டு. ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷெல் ஆல்மோஸ்ட் ஒரு 18+ இயர்ஸாக வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ லைவ்ல ஒரு 9 ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு நம்மகிட்ட. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் வேப்பம்பட்டில் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து செரினோ. செரினோ. நோ. ஆமாம், சரி இல்லை நோ சொல்லணும். ஆமாம், அதனால அது. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவன் வாயில் கிட்ட நம்ம சைட் வந்து இருக்குது. சிவன் வாயில். ஆமாம், வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம சைட் வந்து இருக்குது. ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் உங்களுக்கு பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ், எல்லா காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே சுற்றி தான் நம்ம சைட்டே வந்து வந்துடும். ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டாடா ஸ்டீல் வந்துட்டு திருப்பதி வரைக்கும் போகிற பைபாஸ். ஆமாம், நான் அந்த பைபாஸ் தான் சொன்னேன். ஆமாம், அந்த பைபாஸ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல இங்கே வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். சரி, இந்த டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்குன்றாங்களே, அது உண்மையிலே பக்கத்தில் இருக்கு? உண்மையாக தான், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க் வந்து ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பாக்கம் வழியாக போனீங்கன்னாக்கா ஒரு 10 minutes டிரைவ் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட மட்டும் கிடையாது, லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிபிஆர்ஆர் ரோடுமே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இங்கே திருப்பதி போகிற ஹைவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, டாடா ஸ்டீல்லேருந்து போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ரோடில் கிராசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிபிஆர்ஆர் ரோடு கிராசிங் ஒன்று வந்து இருக்குது. ஸோ அந்த ரோடு பற்றி நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு காட்டுப்பள்ளி ஏர்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் வரைக்கும் போகிற ரோடு. ஆமாம். ஸோ 15,000 கோடிக்கான ப்ராஜெக்ட் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ரோடோட கனெக்டிவிட்டிலாம் இருக்கும்போது ஃபியூச்சரில் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே. அதான் வந்து இந்த சைட்டை வந்து பார்க்கணும்னா பஸ்லலாம் வர முடியும்? தாராளமாக வரலாம் உங்களுக்கு. ஸோ ஆவடியிலேருந்து பஸ் வருது, அதுலேருந்து திருவண்டூர்லேருந்து பஸ் வருது உங்களுக்கு. ஓகே. மேலக்கோட்டைன்னு சொல்லிட்டு போகிற மெயின் ரோடு தான் இது ஆக்சுவலாக உங்களுக்கு. 40 feet ரோடு நம்ம சைட் முன்னாடி இருக்கிறது. ஓகே. ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பஸ் அப் அண்ட் டவுன் வந்து 4 பஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது வந்து கவர்மெண்ட் பஸ் வருதா இல்லை ப்ரைவேட் பஸ் அந்த மாதிரி? இங்கே எல்லாமே எம்டிசி தான் வருது. எம்டிசி தான்? ஆமாம், எம்டிசி தான் வருது, வந்து போயிட்டு இருக்கு. அதான் 1 மணி நேரத்துக்கு 4 பஸ் வந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 4 பஸ் வருது? ஆமாம், சூப்பர். ஸ்கூல் வேன்ஸ் எல்லாமே, காலேஜ் வேன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து போயிட்டு தான் இருக்குது ரோடு. சைட்டு வழியாக தான் வந்து? ஆமாம், இந்த சைட் வழியாக தான் வந்து போயிட்டு. சைட் வந்து ரோடு ஓட்டின மாதிரி தான் இருக்குது. ஆன் ரோட்டில் தான் நம்ம சைட்டே இருக்குது. ஓகே. இந்த சைட்டுக்கு எத்தனை என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கீங்க? 5 என்ட்ரன்ஸ் இருக்குது. 5 என்ட்ரன்ஸ்? ஆமாம், 5. எதனால் அப்படி கொடுத்துருக்கீங்க? உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இது ஆக்சுவலி உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம ஒரு 10 ஏக்கர் தான் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்ன்ற போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள பாப்புலேஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நிறைய தேவைப்படுறதுனால ஸோ அதை பிளான் பண்ணி இப்போவே நம்ம வந்து 5 என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே. அதனால தான் என்ட்ரன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாம், என்ட்ரன்ஸ் ஒர்க்லேருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக சைட்டில் வந்து உங்களுக்கு தெரியும். லான்ச் அப்போ நம்ம எல்லாரும் தான் சேர்த்து பண்ணோம். ஆமாம். 50% ஆஃப் த புக்கிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இன்னும் ஒரு 50% தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே. எவ்வளோ போட்டு இருந்தீங்க, எவ்வளோ பிளாட் இருக்குது, எவ்வளோ ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்கு? 294 plots மொத்தம்
போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் நான் சொன்ன 50% முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 50% தான் இருக்கு. பட் ஸ்டில் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம கிட்ட பிளாட் இருக்கு. பட் 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் செட் ஆஃப் பிளாட்ஸ் தான் இருக்கு. நம்ம கிட்ட அவைலபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள்ஸ் இருக்கு. இப்போ ஏதோ பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். லான்ச்சிங் அப்போ ஒரு பிரைஸ் வந்து இப்போ ஏதோ பிரைஸ் மாறி இருக்கு. கண்டிப்பா. ஸோ லான்ச்சிங்ல இருந்த பிரைஸோட இப்போ கண்டிப்பா பிரைஸ் வந்து மாறி இருக்கு. ஏன்னா லான்ச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதனால கண்டிப்பா அந்த வேல்யூ அந்த கஸ்டமருக்கு பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து கண்டிப்பா ரிவைஸ் ஆயிருக்கு. 1840 rupees வந்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 840. ஆமா, 1840. இந்த பிரைஸ்ல வாங்குற அளவுக்கு என்ன டெவலப்மெண்ட் இந்த இடத்துல? நீங்க சைட்டை சுத்தி பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ பிளாக் டாப் ரோட்ஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டா, உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் பார்க் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 5 என்ட்ரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆர்ச்சுமே பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே சைட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே. வாட்டர் கனெக்ஷன் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பிளாட்டுக்குமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி மரமும் வச்சிருக்கீங்க. அவென்யூ ட்ரீஸ் வந்து கம்ப்ளீட்லி நம்ம எந்த சைட் பண்ணாலுமே அவென்யூ ட்ரீஸ் வைக்காம பண்றதே கிடையாது. ஏன்னா மரம் வந்து கண்டிப்பா தேவை ஃபியூச்சருக்கு. அதனால வளர்ப்போம், மழை கொடுப்போம், அது மாதிரி தான் ஃபுல்லாக. அதனால எல்லா பிளாட் டு பிளாட் வந்து நம்ம அவென்யூ ட்ரீஸ்மே வந்து பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். எப்படிப்பட்ட அப்ரூவலாம் வாங்கி வச்சிருக்கீங்க? ஆஸ் பர் டிடிசிபி அண்ட் ரேரா பிரகாரம் நம்ம வந்து சைட்டுமே டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்ரூவல்ஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் கிடையாது, பேங்க்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் லீடிங் பேங்க் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸுமே இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து மாதம் இஎம்ஐ ஒரு 12,000 ரூபாய் சொல்லிட்டோம், டெய்லி ஒரு 400 ரூபாய் எடுத்து வச்சா இந்த இடத்துல இடம் வாங்க முடியும்னு சொல்லிட்டோம். ஆமாம். எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் இடம் வாங்க? ஸோ நீங்கள் ஒரு பிளாட் எடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் ஒரு 2.5 to 3 லட்ச ரூபா வரைக்கும் பேஸ்ட் அப்பான் உங்களோட சிபில் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா போதும், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம், சிபில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதை விட கம்மியான டவுன் பேமெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு பண்ணிடலாம். உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல இடம் வாங்கினா ப்ராப்ஷியல் ஆஃபர் கொடுப்பீங்க. இந்த வாட்டி ஏதோ சாபூத்ரி அந்த மாதிரிலாம் போட்டு விளையாடிருந்தாங்க, அந்த மாதிரி என்ன ஆஃபர் வச்சு? கண்டிப்பா இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 80s கிட்ஸாக கூட்டு போகிறவங்கள, அதனால சாபூத்ரி ஆஃபர் வந்து இப்போ இந்த சைட்டுக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கோம் உங்களுக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்குற சைஸில் வந்து 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பேமெண்ட் வந்து ப்ராப்ஷியலே பே பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 970 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். சூப்பர். பேலன்ஸ் 30 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷியலே வந்து பே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 இஎம்ஐ நீங்கள் பே பண்ண வேண்டிய 3 இஎம்ஐ ப்ராப்ஷியலுமே வந்து பே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் லோன் எடுத்து போகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்கூல் பீரியட்ஸ்லாம் இருக்கிறதால ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 3 monthsக்கான இஎம்ஐ வந்து ப்ராப்ஷியலே பே பண்ணுறாங்க. பே பண்ணுறீங்க. அதோட மட்டும் நம்ம நிறுத்தல. மூணாவது நீங்களே சொல்லிடணும். 3 கோல்டு காயின் ஃப்ரீயா தான். அவ்வளவுதான். இப்போ ப்ராப்ஷியலுக்கு வந்தா கோல்டு எல்லாம் இல்லவே இல்லை. ஓகே. இப்போ நார்மலா சாபூத்ரி போட்டா யாராவது ஒருத்தர் தானே வெளியே போவாங்க. ஆமா, நம்ம 3 பேருமே சேர்த்து கூட்டு போறோம். 3 பேருமே இந்த மாதிரி 3 ஆஃபர் 3மே மொத்தமா கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. இவங்க 3மே கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாம கரெக்டாக வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணுங்க. இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணோன்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக. இப்போ சைட் விசிட் வர பட்சத்தில் உங்களுக்கு ஃபேமிலியோட வாங்க. சைட்டை வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா டிசிஷனுமே சீக்கிரமாக எடுக்கலாம். ஸோ வீட்டில் பிக்கப் பண்ணி திரும்ப கூட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கும் எண்ட் டு எண்ட் சர்வீஸ் வந்து நம்ம 100% உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தரோம். ஃப்ரீ கேபே ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு. அதான் வந்து ஏன் ஃபேமிலியோட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க வந்து ஏதோ ட்ரிப்பு மாதிரி வந்துட்டு போகிறாங்க. நிறைய பேர் சனி ஞாயிறு ஆனால் வீக்கெண்டு மாதிரி ஜாலியாக வெளியே போயிட்டு வரலான்ட்டு வராங்க. பெரிய விஷயம் என்னன்னா ஃபேமிலியோட வரும்போது அந்த டிசிஷன் எடுக்கிற மூடு வந்து கண்டிப்பா வரும். ஆமா, ஆக்சுவலா ஏன்னா பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பசங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க, பசங்க பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபேமிலியோட வந்தீங்கன்னாக்கா கால் டிசிஷன் எடுக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா இருக்கும். ஸோ வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு புக் பண்ணுங்க. இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்க்ரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க.